புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த செவ்வாய்க்கிழமையிலே நம் கோடி அற்புதரை நாடிச் செல்கிறோம், தேடிச் செல்கிறோம். நமக்காக என்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற புனிதர் நம்மோடு இருக்கிறார். நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையில் இந்த செவ்வாய்க்கிழமை பக்தி முயற்சியை கடைபிடிப்போம். அன்புக்குரியவர்களே, நான் சிறப்பாக திருச்சி அமலாசிரம புனித அந்தோணியார் திருத்தலத்தில் இருந்து வருகிற மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அநேக மக்கள் வந்து என்னிடத்தில் சாட்சி சொல்லுவதை பார்க்கிறேன். கோடி அற்புதர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதுமைகளை செய்து கொண்டே இருக்கிறார். வியப்பில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிறப்பாக இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூட ஒரு ஆசைப்படுகிறேன். ஒரு இந்து சகோதரர், அவர் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வேளையிலே இந்த திருத்தலத்திற்கு வருவார். வந்து எல்லா அந்தோணியார் சுரூபம், மாதா சுரூபம், மற்ற புனிதர்கள் சுரூபம்லாம் தொட்டு ஜெபிச்சுட்டு போயிட்டு கடைசியில் என்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் போவார். அவர் பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா கழுத்தில் அவ்வளோ அந்த மணி மாலையெல்லாம் இருக்கும். கையில் 4-5 கயிறு கட்டியிருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய காப்பு இருக்கும். அப்போ அந்த குங்குமம் அப்படியே வச்சு அந்த இந்து இல்லையா, இந்து சகோதரர் ரொம்ப அந்த இந்து தீவிர பக்தர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் போட்டுட்டு தான் கோயிலுக்கு வருவார். என்கிட்ட வந்து முழந்தாள் படியிட்டு ஜெபிச்சுட்டு போவார். தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருந்தார். ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசினார். போன வாரம் ஏன் ஃபாதர் நீங்கள் இல்லை, நான் பிளஸ்ஸிங்க்கு வந்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அந்த இந்து சகோதரர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல நான் வந்துட்டு எல்லா புனிதர்களையும் பார்த்து எல்லா சாமியும் நான் தொட்டு கும்பிட்டு உங்கள்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போவேன். அன்னைக்கு நல்லா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நல்லா தூக்கம் வரும், உடம்பு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளஸ்ஸிங் வாங்கினாலே எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அதுக்காக தான் தொடர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில் இங்கே வரேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, ஒரு இந்து சகோதரர் இந்த கோடி அற்புதர் மீது ஒரு நம்பிக்கை வைத்து ஜெபிச்சுட்டு போறார் பாருங்க. கடவுள் என்ன ரொம்ப ஆசீர்வதிக்கிறார். அந்த புனிதர், அவருக்கு புனிதர்னு சொல்ல தெரியல, மற்ற சுரூபம்னு சொல்ல தெரியல. நான் வரேன், இந்த கோயிலில் வந்து எனக்கு நீங்கள் கையை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணா எல்லாமே நடக்குது, எல்லாமே ரொம்ப லைட்டாக இருக்கிறேன், நல்லா தூங்குறேன், நிம்மதியாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் மைண்டுக்கே வரமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரருடைய அந்த சாட்சிய வார்த்தைகள் என்னை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைத்தது, ஜெபிக்க தூண்டியது. அன்புக்குரியவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில அந்தோணியார் பெரிய அற்புதங்களை ஒவ்வொரு நாளுமே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் உள்வாங்கிக் கொண்டு நம்பிக்கையோடு போவோம். இந்து சகோதர நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில வருகிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியாது, கிறிஸ்தவ பத்தி தெரியாது. ஆனாலும் அவர் வந்து ஜெபிப்பது நடக்கிறது. தொடர்ந்து வருகிறார் என்றால் அந்த நம்பிக்கையை, பயணத்தை உள்வாங்கிக் கொண்டு அந்த வாழ்க்கையில அதை வெளிப்படுத்துகிறார். உண்மையா சொல்றார் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வாழ்வு இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில நாம் அதிகப்படுத்த வேண்டும். நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை இல்லை அந்தோணியார் மேலன்னு நான் சொல்ல வரல. இன்னும் நம்பிக்கையோடு அந்த தொடர்ந்து எனக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, வெயிட் பண்றேன், 10 வாரம், 13 வாரம், 15 வாரம் வெயிட் பண்ணி காத்திருந்து அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையில் வாழ உங்களை அழைக்கிறேன். இப்பொழுது ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு தெய்வமே, இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே உம்மை நாங்கள் நாடி வருகிறோம், தேடி வருகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே. சிறப்பாக உம்முடைய புனிதர் புனித அந்தோணியார் கோடி அற்புதர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார், எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கிறார். அதற்காக நன்றி கூறுகிறோம். கோடி அற்புதரே பதிவு அந்தோணியாரை தொடர்ந்து எங்களுடைய தேவைக்காக, எங்களுடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் நிறைவடைய இயேசுவின் இடத்திலே உமது கரங்களே தவழுகின்ற குழந்தை பாலனத்திலே பரிந்து பேசி எங்களுக்கு பெற்று தருவீராக. பல்வேறு உடல் வியாதிகள், மன வியாதிகள், இன்னும் திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியமில்லை, இன்னும் வேலையிலே நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை, தொழில் தொடங்க எனக்கு வழிகள் இல்லை, கடன் பிரச்சனை அதிகமாகி கொண்டே இருக்கிறது, பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை, வியாதி வருத்தத்தில் இருக்கிறோம் என்று பல்வேறு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கோடி அற்புதரே தொடர்ந்து இயேசு பரிந்து பேசி அவர்களுக்கு விடுதலையும் மகிழ்வையும் உள்ளார்ந்த ஆன்மீக சிந்தனையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இவை எல்லாமே ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.